வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ உடற்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அந்த உடற்பயிற்சியில் ஃபஸ்ட்டு பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்னால் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நிலம், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த நிலம், இந்த நம்ம சித்தர்களால் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கோயில், சித்தர்களாலேயும் ஒவ்வொரு கோயில் கட்டப்படுது. அந்த என்னென்ன கோயில் பார்ப்போம். நிலை என்கிற மண் தான் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரர் ஈஸ்வரர் கோயில் கட்டப்படுது. நிலைங்கிற மண்ணுக்கு. நீருக்கு திருச்சி பக்கத்தில் திருவண்ணைக்காவல். நெருப்பு திருவண்ணாமலை, எல்லாத்துக்கும் தெரியும். காற்று காளகஸ்தி. ஆகாயங்கள் தான் சிதம்பரம் ரகசியமாக இருக்கும். சரி, இதுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? பஞ்சபூதங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடம்பு. அந்த பஞ்சபூதங்களாலான உடம்புல மண்ணுங்கிறது தான் உடல், நீருங்கிறது தான் நமக்குள்ளார ரத்தமாக இருக்கும், நெருப்புங்கிறது தான் நமக்குள்ளார 98.6 டெம்பரேச்சராகவும் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவு ஹீட்டாகவும் அது செரிக்கிறது அதுதான். காற்று நமக்கு சுவாசிக்கிறது தெரியும், மூக்கில் வர்றது தெரியும். இந்த ஆகாயங்கிறது தான் நமக்குள்ளார உயிராக இருக்கும். பஞ்சபூதங்களுக்கும் நம்ம பாடிக்கு என்னென்ன தொடர்பு தெரிஞ்சுட்டோம். அதே போல் சூரிய குடும்பத்துக்கும் நமக்கு என்ன தொடர்பு? சூரியன் வந்து காலையில் பார்க்கும்போது ஆரஞ்சு நிறமாக அப்படியே முளைக்கும். அந்த ஆரஞ்சு நிறமான காந்தலையும் நம்ம பாடியினுடைய எலும்புக்கும் தொடர்பு, கால்சியம். அதே போல் புதன் நம்ம தோலோடு தொடர்புடையது. ஆட்டுத்தோடு உருட்டை எப்படி இருக்கோ அது போல இருக்கும். நம்ம பாடியில் எப்படி தெரியும் பார்க்கணும், எல்லா உறுப்பும் வெளியே தெரியும் மாதிரி ஆகிடும். அந்த தோல் தான் நமக்கு ஒரே போல பாதுகாத்துட்டு இருக்குது. நம்ம வேர்வை வெளியே தள்ளுறது, செல்கள், பழைய செல்கள் வெளியே போகுது. சரி, அடுத்தது சுக்கிரன் வந்து நம்ம சுக்கிரன் என்ற விந்து சக்தியோட தொடர்புடையது. அப்புறம் சந்திரன் நம்ம உடம்புல ரத்தத்தோட தொடர்புடையது. அடுத்தது செவ்வாய், அது வந்து நம்ம கொழுப்பு என்று மஞ்சோட தொடர்பு, கொழுப்பு என்று மஞ்சோட தொடர்பு. வியாழன் என்ற குரு மூளை செல்லோட தொடர்பு. சனி நரம்பு மண்டலத்தோடு தொடர்பு. ராகு கேது மூச்சு பயிற்சியோட தொடர்பு. நம்ம மூச்சு கற்று சுவாசிக்கிறோமே அது சொல்கிறாங்க. ராகு கேது வந்து காலஸ்திரி திருநாகேஸ்வரர்லாம் ராகு கேது பயிற்சின்னு பரிகாரம்னு பண்ணுவாங்க. நம்ம இதில் ராகு கேது மூச்சு பயிற்சின்னு நம்ம இந்த மனவள கலை மன்றத்தில் காயங்கள் பயிற்சிலே அது வந்துடும். இந்த பரிகாரம் ஒன்றும் அவசியம் இல்லை. சரி, இப்போ பஞ்சபூதங்களை பார்த்துட்டோம், சூரிய குடும்பத்தை பார்த்துட்டோம், பஞ்சபூதங்களான உடம்பு என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஓரறிவிலிருந்து ஆறாவது அறிவு. ஓரறிவுங்கிறது வந்து புல்லு பூண்டு, ரெண்டாவது அறிவுங்கிறது வந்து புழு பூச்சி, மூணாவது அறிவுங்கிறது வந்து பாம்பு பூரான் தேடு, நாலாவது அறிவுகள் வந்து பறவைகள் காக்கா குருவி கழுகு, ஐந்தாவது அறிவு ஆடு மாடு சிங்கம் புலி கரடி நாய், ஆறாவது அறிவு மனுஷன். எல்லாமே பார்த்துங்க. அந்த 5 அறிவு உள்ளதெல்லாம் பாருங்க, ஒரு சிலதெல்லாம் முதுகட்டு கீழே பூமி பார்த்த மாதிரி இருக்கும், 4 காலை பிறகு பூமி பார்த்த மாதிரி இருக்கும். மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்கும், முதுகுத்தட்டு. நமக்கு மட்டும்தான் சிந்திக்கிற அறிவு, பகுத்தறிவு, எழுத்தறிவு, இப்படி எக்ஸ்ட்ரா அறிவுலாம் இருக்கலாம். மனிதனே இறைவனாக ஆகலாம், மகானாக ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான். நமக்கு அப்புறம் பெரிய இல்லை, நம்மளோட முடியுது, நம்மளே இறைவனாக ஆகலாம். சரி, அப்போ அந்த ஓரறிவுலேருந்து 6 அறிவு பார்த்தோம் இல்லையா? அந்த ஓரறிவுலேருந்து 6 அறிவு பார்த்ததில்ல. இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்து சொல்கிறாங்க இல்லையா? அந்த குரங்குலேருந்து மனுஷன் வர்றது சொல்கிறத, குரங்குலேருந்து மனுஷன் வர்றது சொல்கிறத, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்தில், அப்போ அந்த கொஞ்சம் அப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஓலைச்சூரில் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் எந்த கம்ப்யூட்டரு, எந்த போர்டு அப்படிலாம் இருந்தது, ஓலைச்சூரில் தான் எழுதி வச்சுட்டு வந்தாங்க. அதில் சமஸ்கிர வார்த்தைகளாகவும் அதில் இருக்க பாட்டில், அதில் ஒரு சில பேருக்கு புரியாது, அதில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். சரி, அதில் வந்து செடிகள், காய்கறி செடிகள், ஃப்ரூட் செடிகள், அந்த பாய்ச்சல் செடி, நெல், கோதுமை, இப்படி எக்ஸ்ட்ரா படங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்கள் வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தது. எப்படி? நெல் உலக்கையில் போட்டு குத்தணும், அம்மி அரைச்சோம், உரலை ஆட்டணும், தண்ணி கூட முதல்ல போய் கிணத்துல போய் பக்கெட்டு போட்டு தான் இறக்கும். ரெஸ்ட்டும் இந்த மைதானத்துக்கு போன சொன்னா கூட கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகும். ஆனால்
இப்போ அந்த அந்த காலகட்டத்தில் வந்து சயின்ஸ் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. என்ன ஆயிடுச்சு, வீட்லேயே போர் போட்டு தண்ணி வந்துடுச்சு, ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, வாஷிங் மிஷின் தட்டனா எல்லாம் வாஷிங் மிஷினு மிக்சி கிரைண்டரு எல்லாம் சுவிட்சிலே நம்ம கரண்ட்லேயே விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாம் பண்ண முடியும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதே போல் இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி இப்படி ஃப்ளிப்பிங் இப்போ நிறையா வந்துடுச்சு. ஒரு டீ கூட ஆர்டர் போட்டால் வந்துடும், சுடு தண்ணி ஆர்டர் போட்டால் வந்துடும், காஃபி சாப்பாடு டிஃபன் எதை போட்டாலும் ஆர்டர் போட்டால் வந்துடும். அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதே போல் ஆரம்பத்தில் மூலிகைக்கு தான் வைத்தியம் பண்ணாங்க. மூலிகைத்தில் நாட்டு வைத்தியம் மாதிரி மூலிகை பிடிச்சி கை பிடிச்சி வாதம் பித்தம் கபம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அதை பிடிச்சி தான் முதல்ல வைத்தியம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சியில் ஹோமியோபதி வந்துச்சு, அப்புறம் ஆயுர்வேதிக் வந்துச்சு, சித்தா வந்துச்சு, யுனானி வந்துச்சு, அப்புறம் அப்படியே இது அலோபதி வந்துச்சு, இங்கிலீஷ் மெடிசன். இப்போ இங்கிலீஷ் மெடிசன் வந்தது என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறோம். சரி, ஒரு பிபி சுகரு கொலஸ்ட்ரால் ஏதாவது ஒன்று இருக்குது. அவங்க சொல்கிற டாக்டர் கடைசியாக சொல்கிற வார்த்தைன்னா டேப்லெட் எடுங்க இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாலும் காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் போங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கழுத்து வலி இருக்கு, சர்விக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலி இருக்கு. அந்த கழுத்து வலியில் என்னாவது, இந்த கழுத்து வலி வந்து சர்விக்கல் ப்ராப்ளம் வருதா, அது வந்து தேய்மானம், கழுத்து தேய்மானம். அந்த தேய்மானம் வரதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ இல்லை எக்ஸ்ரேவோ பார்த்துட்டு தேய்மானங்க நீங்கள் பிசியோதெரப்பி பார்த்து சொல்லுவாங்க. பிசியோதெரப்பின்னா அதுவும் வெப்பம், ஹீட். அப்போ நம்ம பாடியில் அந்த வாதம் பித்த கபம்னு சொன்னோம் இல்லையா, அதான் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த 3 ஓட்டம் நம்ம உடம்புல சீராக ஓடும். இப்போ வாதம் எது, வாதத்துலேருந்து இது வரைக்கும் வருது வாதம், இது பித்தம், இது கபம். இப்போ பாடி 3ஆக பிரிங்க, வாதம் பித்தம் கபம். அப்போ வாத சம்மந்தப்பட்ட நோய், பித்தம் சம்மந்தப்பட்ட நோய், கபம் சம்மந்தப்பட்ட நோய். இது வந்து உடற்பயிற்சி. நம்ம இதில் 9 வகையான உடற்பயிற்சி, வேதாத்திரி மனவளக்கலை மன்றத்தில் 9 வகையான உடற்பயிற்சி. அதில் கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி பயிற்சி, மகராசனம் 1 மகராசனம் 2, உடம்பு தேய்த்து விடுதல், அக்குப்ரெஷர், ஓய்வு பயிற்சி, அப்படி 9 வகையான பயிற்சி. இந்த 9 வகையான பயிற்சி தினசரி செஞ்சால் நமக்கு நோய் வராமல் பார்க்கலாம், வருமும் காப்போம், நோய் வராங்க. சப்போஸ் நோய் வந்துடுச்சுன்னா படிப்படியாக நோய் குறையும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு உதாரணம். இப்போ இந்த கால், இந்த ரூமு, இந்த வீடு, இந்த இடம் இருக்குது. இன்றைக்கி பெருக்கிறோம், நாளைக்கு குப்பை வராமல் இருக்குமா, குப்பை வரும். அதனால் தினசரி பெருக்கிறோம். இன்றைக்கி குளிக்கிறோம், நாளைக்கும் குளிக்கிறோம். ஒரு நாட்டு வராதுமா குளிக்கிறோம். இன்றைக்கி பழு தைக்கிறோம், நாளைக்கும் பழு தைக்கிறோம். அப்படி ஒரு சாப்பாட்டில் பாத்திரத்தை யூஸ் பண்ணி சாப்பாடை பிளேட்டில் எடுத்து சாப்பிட்றோம். அந்த பிளேட்டுக்கு கழுவினா தான் அடுத்த வாட்டி யூஸ் பண்ண முடியும். அதுபோல் பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி இதெல்லாம் கண்டினியூவாக இருக்கணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படி, பைக்கு, ஆட்டோ, கார் ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுக்கலாம், உடனே ஸ்டார்ட் ஆகுமா, ஸ்டார்ட் ஆகாது. அதுபோல் நம்ம தினசரி எதில் பயிற்சியில் கொண்டு வரணுமோ, பயிற்சி முயற்சி தொடர்ச்சியில் இருந்துச்சுன்னா அது ரொட்டீனாக நமக்கு அது இந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம். வந்த நோயும் படிப்படியாக குறைச்சிக்கலாம்.